உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகித் திரண்டொன்றாய்க் கூடிப் பேசி வையகமாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமான் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் அருளினாலும் ஆசியினாலும் இங்கே இந்த மதுரையம்பதியிலே மெய்வழி மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது, சிந்தனை பண்ணி பார்த்தேன், பதில் கிடைக்கல. மதுரைக்கு போனா பதில் கிடைக்கும், நம்ம அக்கா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆழமா இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு. நம்ம தெய்வம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. யாரு? கிட்ட வரீங்களா? எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெரும் பதி அப்படின்னு சொல்றவர் யாரு? நமது பெரிய தந்தையராகிய வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துல இவ்வாறாக குறிப்பிடுறாங்க. அந்த பதியினுடைய அருளை நான் பெற்றேன், நீங்களும் பெறுவீர்கள், பெற்றீர்கள், பெறப்போகிறீர்கள், அஞ்ச வேண்டாம், பயப்படாதீங்க. அவர் வந்தார்னா, அவரை நீங்க நம்பினீங்கன்னா அவர் அடுத்து செய்யறது முக்தி கொடுக்கறது தான் அவருடைய வேலை அப்படிங்கிறத அவர் முன்கூட்டிய அந்த வருகையை பத்தி அவர் சொல்லிட்டார். பதி, அவங்களுடைய நாமத்துல ஒண்ணு பதி. பதி பசு பாசம்னு ஒரு சொல்லு இருக்குல்ல, அந்த இடத்துலயும் பதி என்பது நம்ம தெய்வம் தான், பசு என்பது நம்ம ஜீவன், பாசம் என்பது மாய்கை, இந்த உலகப்பற்று. அந்த பாசத்தை வெட்டி விட்டாதான் இந்த பசுவாகிய ஜீவன் பதியின் இடத்துல போய் சேருங்கிறதுக்காக வேண்டி பதி பசு பாசம்ங்கிற அந்த மூணை முன்னாடி எடுத்து வச்சாங்க. பிப்ரவரி 12க்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னது? எந்த வருஷம்? 12/2/1976. அதை பத்தி தெய்வம் வாக்கியத்துல என்னவா குறிப்பிட்டிருக்கிறாங்க? இந்த கேள்வி எல்லாம் எனக்கு எழுந்தது. பதிமறைவு. இத திருமஞான குரல்ல அந்த கடைசியில இத பத்தி குறிப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்கூட்டியே வான்மதி குரல்ல வாக்கியம் பிறந்திருக்கு. எல்லோரும் படிச்சிருக்கிறோம். நாம மெய்வழி மக்கள் சந்ததிகளா இருந்தாலும் சரி, பின்பற்றி வரவங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நாம படிச்சிருக்கிறோம். நான் என்ன செய்யறேன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நினைவுல ஊட்டுறேன். 12/2 இந்த 2வது மாசம் 12ஆம் தேதி வந்தாலே
ஒரு பக்கம் நாம சந்தோஷத்துல எப்படியோ பயத்தை கடந்துட்டோம், உள்ள பயம் சிதறி ஓட வையாளி போடும் அப்படின்னு ஆதிமான்மையத்தில் தன்னுடைய குருபிரானை நினைந்து அவர்களை கண்டவுடன் நம்முடைய தெய்வம் அந்த எக்களிப்பு அடைந்தார்கள். அதுபோல முன்னையோ பின்னையோ மெய்வெளிக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த 12-2 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்றதுக்கு வார்த்தை வரல. ஏன் பார்க்காதவங்களை பத்தி அது தெரியாது. தேகமுள்ள திருநடனம் படிந்தடையா உடலம். அந்த காட்சியை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. என் அறிவுக்கு என் வயசுக்கு, அப்ப எனக்கு 5 வயசு, அந்த 5 வயசுல அந்த நற்றுருமேனியை கண்ட கண்கள் காண முடியலையே. இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நம்மெல்லாம் எவ்வளவு செழிப்பா நம்ம மாமா மாதிரி காஷாயம் வாங்கியிருக்கலாம், தீட்சைகள் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு மனிதத்துல நினைக்குது. ஆனா எல்லாமே இதுல வச்சுட்டனே, நீ தேடி எடுத்துக்கோ. அடிக்கடி நம்ம பேசுவோம் இல்ல, அந்த ஆதிமான்மியத்துல நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் நுழைந்து, நீ மட்டும் போனேன்னா வேதம் விளங்காது. என்ன கூட்டிட்டு போ, நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அவங்க சொல்றது நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் நுழைந்து அங்கு உனக்கு வேண்டிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய். இது ஏன் நாம அடிக்கடி நம்ம நினைவு கூட்டுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சாந்தி அடையிறதுன்றது எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நம்ம பதில் என்னவா இருக்கும்? வேத தலைவர்ல நம்மளுடைய வாழ்க்கையில சாந்தி அடைவது எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம போட்டோம்னா தான் எது சாந்தியாவது. சாந்திங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்ச அளவுல, ஒரு கோபமா இருக்கிற ஒரு ஆளை சாந்தப்படுத்துவோம், மூர்க்கமான ஒரு குணமுடையவரை அப்படியே மாத்துறது, தன்மைக்கு வர வைக்கிறது, பக்குவப்படுத்துறது. அந்த பக்குவ நிலைக்கு வந்த பின்னாடி அந்த நிலை மாறாது, நிலைத்து நிற்கணும். அப்படி நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பேயாட்டத்திற்கெல்லாம் இறங்கி பொய் வேடம் போட்டு அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி செஞ்சாங்க தெய்வம். ஆனா அவங்க உத்தரவு பண்றாங்க. ஆதிமான்மியத்துல இந்த பிடரிக்கண் திறந்து 12 வருடங்கள் பின்னாடிதான் சாந்தி மனத்தை உடையவர்கள் ஆகினார்கள். அப்போ நம்ம கிட்ட சாந்தி அடைய வேண்டியது எது? எது? மனம். நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க கூடாது. இங்க பேசிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள அங்க போயிடும். இங்க வர சொன்னமே ஏன் அப்படின்னா, நன்மையை இதுக்குள்ள போக கூடாது. நீ அதை கேட்டேன்னா நீ சாந்தி ஆயிடுற. நான் எப்படி பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்? நானு எல்லாரையும் நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன்ல. உன்னை மட்டும் இல்ல, பேரறிவையும் நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன். அது என்ன ஒரு கணம் கொண்டு சொல்லுது பாருங்க. ஏய், நீ என்ன ஏன் பெருசா பேசுற? நான் பேரறிவையே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ என்ன அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுது. ஆனா அந்த பேரறிவு அங்க அடிமை ஆகுமா? ஒரு சுருக்குல தட்டிட்டு போயிட்டே இருக்கான் அந்த பாட்டுக்கு. அப்ப அந்த சாந்தி எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த பதியினுடைய திருவடிக்கு போய் நாம் சாரும் பொழுது, இதோ இந்த சின்ன நேரம் இங்க உட்கார்ந்துருக்கோம்ல, அவர் வாக்கியம் படிச்சாரு, ஒரு கதை சொன்னாரு, ஆதிமான்மியம் படிச்சாங்க, தோத்திர பாடல்கள் படிச்சாங்க. அதுக்குள்ள நமக்கு என்ன தெய்வம் சொல்றாங்கன்னு அது உள்ள போயிடணும், அது உள்ள முழுகிடணும்.
அது ஆகாய கங்கை. அப்படிதான் அண்ணா ஜிகே. அந்த 12/2/1976 என்று மூர்த்தி முனிவர்களில் ஒருவர் அல்ல, அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனி தலைமை பெரும் பதியாகிய நம் தெய்வம் அவர்கள் அவர்களுடைய நடமாடும் திருமேனியை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அது விரிவா இருக்கு, நிறைய இருக்கு. அதை பத்தி வான்மதி குரல்ல அங்கங்க வந்து தொடர்ந்து, அதாவது 1972 இருந்து தெய்வம் உத்தரவு பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தடுத்து வர்றதுல நம்ம நீங்க பார்த்துக்கிட்டாலும் சரி, அடுத்து வர்றதுல அந்த பதிமறைவுங்கிறத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்த்துக்கிட்டே போவோம். இன்னைக்கு பதிமறைவு அப்படிங்கிறத வான்மதி குரல்ல 121வது வாக்கியம், அதிலிருந்து சிறிதே கொஞ்சம் நம்ம பார்ப்போம். திருமஞான குரல்லே இருக்கு, அதனுடைய தொடர்ச்சி வரும். இன்னைக்கு இதை பார்ப்போம். அதே 12/2/1972, 4 வருஷத்துக்கு முன்னதாக தெய்வம் உத்தரவு பண்றாங்க. 12/2/1972 இரவு ஆண்டவர்கள் பதிமறைவு செயலிலே தலை வைத்தாய் விட்டது. எப்ப உத்தரவு பண்றாங்க? 1972. ஆனா அவங்க எப்போ அந்த கன்னிவிராட் தவத்துக்கு ஏகினாங்கன்னா 76. அதே 12/2/1976. அப்ப 4 வருஷத்துக்கு முன்கூட்டியே இந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து அறிவிக்கிறாங்க. பதிமறைவு செயலிலே தலை வைத்தாய் விட்டது, அது நடந்து கொண்டு வருகிறது. என் தேகத்தில் அதற்குரிய அடையாளங்கள் வந்துவிட்டன. அது இன்னது, அதன் பின்விளைவு இப்படியாகும் என்பதை நாம் வெளியாக்காவிட்டால் உங்களுக்கு தெரிய வராது. நாம் மறையப் போகிறோம். இனிமேல் நீங்கள் இந்த தேகத்தை பார்க்க முடியாது. இதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. அடுத்து பிரளயம் வந்து மோதப் போகிறது. அது நேரம் பூமியின் மேல்தளம் செம்புத்தரையாய் போய்விடும். பிறகு சாலை பூமி ஒன்றுதான் மிஞ்சி இருக்கும். மற்றைய பூமி பரப்பு ஜாடாவும் துடைத்து அழிக்கப்பட்டு போகும். அதற்கான அடையாளங்கள் முற்கூட்டியே எமது தேகத்திலே வந்துவிட்டது. அந்த பிரளயத்தை நடத்தப் போகிறவர்கள் வேறு யாராவதுமா? இல்லை, நாம் தான். நீங்கள் உங்கள் கண்முன் பார்க்கிற இந்த தேகமானது உங்கள் தேகத்தைப் போல ஆதியில் ஒரு தாய் தகப்பன் சேர்க்கையால் உண்டானதுதானே? ஆம், அப்படி ஆதியில் உண்டான அது இப்ப இல்லை. எமது சத்குருபிரானை சந்தித்த அது நேரம் முதல் தவ விளைவு கொண்டு ஏறி முற்றிலும் மாறிவிட்டது. இதை நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். இது நம்ம தெய்வம் அவங்களுடைய சத்குரு பிரானை ஏற்றுக்கொண்ட பின்னாடி முற்றிலும் மாறிவிட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நமக்கு அவங்க மாத்திட்டாங்க. நம்மளையும் தெய்வம் மாத்தி வச்சுட்டாங்க. நாம மாறிட்டோமான்றதுதான் நமக்கு தெரியல. அதுக்கு துணை புரிகிறது கோடாயிரக்கூர்ல 266வது வாக்கியம். அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா
முன்பு இருந்த நாம இல்லைங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய அறிவுல வந்து தெட்டன புரியும். அந்த கணம் கொண்ட வாக்குகளை வந்து நம்ம கூர்கொண்டு பார்க்கணும். அறிவை வந்து தீட்டி வச்சுட்டு பார்க்கணும். மேலோட்டமா பார்த்தா அந்த பொக்கிஷம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, மறைக்கப்பட்டு போகும். அறிவு பசியோடு அதை பார்க்கணும். ஆம், அப்படி ஆதியில் உண்டான அது இப்ப இல்லை. தவ விளைவு கொண்டு ஏறி முற்றிலும் மாறிவிட்டது. அவ்வாறு மாறிக்கொண்ட செயல் விரிப்பினை மான்மிய மூலமாகவும் எமது அருளுரை மூலமாகவும் நீங்கள் கேட்டு அறிந்திருக்கிறீர்கள். கான்முளை ஆதிக்கு முன் இருந்த ஆதிமூல ஆவியானது உசும்பி நிகரற்ற பொலிவு கொண்டெழும்பி மாயா உடம்பெடுத்து மெய் அரூபகமாக இருந்ததானது மெய் ரூபகமாக விளங்க குழந்தை வடிவெடுத்த நாள் முதல் மகத்துக்களாகிய நித்திய சூரியர்கள் என்னும் பாரவான்கள் எல்லாம் இதன் மேல் வர இருக்கின்ற சுபசோபன சேம வரம்பற்ற நெடுங்காலங்களும் அடங்கிய தலையுகம் என்னும் மெய்மை கிரேதா யுகத்திலே எழும்பி நடக்க வரவிருக்கும் மிக மகிழ்ச்சி வாழ்வின் அருங்காரண காரிய செயலாதி ஆதிக்கம் அனைத்தும் தங்களின் சொந்த வீதாச்சார பாத்திய பங்கினை பெற்று முன்னர் தொட்டுவிட்ட குறையாகிய அனுபோக ஆள்கையை ஆள வருவதற்காக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அந்த மெய்வெளியில வந்து இணைஞ்சதுக்கு சந்ததியா இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஆனா அவங்களுடைய திருமுன்பாக போய் புதுசா போயிட்டு நின்று கேட்டு அவங்க போய் அடுத்த சபைக்கு பார்க்கலாம், அடுத்த கொடிக்கு பார்க்கலாம், அடுத்த திருவிழாக்கு பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பணுங்க ஏறாலும். ஒரே நாள் வந்து ஒரே நாள்ல சேர்ந்து ஒரே நாள்ல காஷாய தீட்சை வாங்கி ஒரே நாள்ல உபதேசம் வாங்கணுங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எதை பார்க்கறாங்க? நம்ம கிட்ட வந்து அவங்க திருமுன்பாக நிற்கும் பொழுது தெய்வம் நம்மளுடைய நினைவை பார்க்கறாங்க. அந்த ஜீவ ஏற்றம் எந்த அளவுக்கு இதை பிடிக்கின்ற வல்லபம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தவாறுதான் செயல் புரியுறாங்க. இது மெய்வெளிச்சாலையில இருக்கிற அனந்தர்களுக்கு கைவந்த வரவனை இங்கனும் சுப அனுபவத்தில் மலிந்து அறிய கிடக்கின்றன ஆதிமானத்தில் அடிக்கடி குறிப்பிடுவாங்க தெய்வம். அதுபோல அதனுடைய இதுதான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. முன்னர் தொட்டுவிட்ட குறையாகிய அனுபோக ஆள்கை. என்ன போகம் அது? அனுபவ ஆள்கை சொல்லல, அனுபோக ஆள்கை. அணு வந்து நமக்குள்ள போகம் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஞானம் அடையும். அணுவிற்கணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவிற்பதியும் நாத மின்னுடல் நம்ம தெய்வத்தோடு. அவங்க அந்த நடமாடும் நற்றிருமேனியை மாத்திக்கிட்டு இப்ப நாத உடல்ல இப்ப இன்றும் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவான அப்பழுக்கற்ற உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புதுசா வரவங்களும் முன்னர் தொட்டு விட்ட குறையதான் முடிக்க வந்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காங்க. பின்னாடி வந்து முன்னாடி வந்த மாதிரி செயல்படக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு, அதையும் கவனிக்கணும். வரிசையில தானே போகணும். வரிசைக்கு முந்தி போனா என்ன ஆகும்? கிடைக்க வேண்டியது கிடைக்காது, இழந்துருவோம். அதுல ஜாக்கிரதை வேணும். நித்திய தேகம் பெறுகின்ற நீதி நெறி கிரேதாயுக உதய உற்பவ நாள் வரை மேற்சொன்ன ஆதிமூல ஆவியானது மெய்நெறி நீதி ஓச்சும் காருண்ய உருவகத்தில் கல்கி
மகதி, கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமங்கள் ஏற்று இன்ன காலம், இன்ன எல்லை, இன்ன செயல், இவ்வென்ன அடையாளங்களுடன் இப்பூமி பரப்பில் விளங்குவார்கள் என்று முன்வந்த தீர்க்க தரிசியர்கள் பலரும் திட்டம் பிறங்க கூறி வைத்துள்ள கிரந்தங்களில் அந்த காருண்ய தேவரூபகரின் வனப்புமிகு எழில் தோற்றம் பற்றி மெல்லிய மினுகிய திருமேனியர் என்றும் செய்ய திருமேனியர் என்றும் மேலும் அவர்கள் இருத்தாள்களும் விளக்கி வைத்த வெண்கலத்தைப் போல் இருக்கும் என்றும் பேசப்பெற்றுள்ளதெனில் அத்திருமேனியானது எவ்வளவு அழகு சிந்தும் வழுவழுப்புடன் இருக்க வேண்டும் என்றாகிறது. அப்படிதான் இருந்தது. அது தரிசனம் பண்ணவங்களுக்கு, பக்கத்துல நெருக்கமா இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்துல 6 வயசு அப்போ தவமாலையில தெய்வம் தவத்துல இருப்பாங்க. அந்த உருமகாலம் தவம் முடிஞ்சு அவங்க தவம் கலைஞ்சு வெளியே வருவாங்க. ஒரு பக்கம் பெண்கள் நிற்பாங்க, ஒரு பக்கம் ஆண்கள் நிற்பாங்க. அவங்க அந்த கருப்பு ஷெர்வானி அணிஞ்சுக்கிட்டு அந்த கரும்பச்சை நிறத்துல அந்த தலைப்பாகை, இந்த செங்கோல் கையில எடுத்துட்டு வருவாங்க. தம் மக்களை இப்படி பார்ப்பாங்க. 2 பக்கமும் பார்த்துக்கிட்டு அப்படி குத்துவாங்க அந்த செங்கோலை. அப்புறமா தான் ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க முன்னாடி போய் நிக்கிறது. குட்டி சின்ன பசங்க தானே, சந்தில நுழைஞ்சு அனந்தருக்கு முன்னாடி போய் நாங்க நின்றுறது. இத அன்னைக்கு இந்த கண் கண்டது. அது இன்று காண முடியவில்லை என்று ஏங்குகிறது. இனி கிட்டாது. அந்த காருண்ய தேவரூபகரின் வனப்பு மிகு எழில் தோற்றம் பற்றி மெல்லிய மினுகிய திருமேனியர் என்றும் செய்ய திருமேனியர் என்றும் மேலும் அவர்கள் இருத்தாள்களும் விளக்கி வைத்த வெண்கலத்தைப் போல் இருக்கும் என்றும் பேசப்பெற்றுள்ளதெனில் அத்திருமேனியானது எவ்வளவு அழகு சிந்தும் வழுவழுப்புடன் இருக்க வேண்டும் என்றாகிறது. அச்செம்மல்கள் எல்லாம் அருளிச் செய்தவை ஒருபுறம் இருக்க, எமது தேகம் என்ன வனப்புடன் முன்னிருந்தது என்பது எமக்கு தெரியும் அல்லவா? எமது இடது கையை மடக்கி வைத்து அதன் மேல் எமது முகத்தை சாய்த்து ஒட்டி படுத்தால் தேகாதி அந்தமும் ஜிம் என்று உணர்வு தட்டுகின்ற அந்த அளவு மிருதுவான வழுவழுப்புடையதாக இருந்தது. அவங்களுக்கு இது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அடுத்து சொல்ல போறதுதான் கடினமானதாக இருக்கு. அப்படி இருந்த தேகம் இப்பொழுது முழுக்க மாறிக்கொண்டே வருகிறது. தகப்பனுடைய உயிர் சத்தும் தாயினுடைய இரத்தமுமாகிய ஊனும் கருவறையில் கூடி கலந்ததல்லவா மனித தேகம் உண்டாகிறது. ஈசனுக்கு அத்தகைய தேகம் உண்டா? இல்லையே. ஆகவே தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியேன் என்று கிரந்தங்களில் கூறியுள்ளது ஈசனின் அரூப நிலையை குறிக்கவில்லை. இனி வர இருக்கின்ற அழியாத தலையுகத்தில் ஈசன் ஏற்றுக்கொள்ளவிருக்கும் நித்திய நீதி திருமேனியே அது குறிக்கிறது. இது நம்ம கற்பனைக்கு எட்டுமா? இந்த வாக்கியம் தெய்வம் வெளியாக்கலன்னா அந்த வெளியாக்கின வாக்கியத்தை கொஞ்சம் நின்று நிதானிச்சு இங்க என்னமோ உத்தரவு பண்றாங்களே, இது என்னவா இருக்குன்னு நம்ம அறிவுல கொஞ்சம் உரசி பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியலாம்.
நீங்கள் பார்க்கிற இந்த தேகம் மாறி புது வனப்புடைய நித்திய நீதி பொன்மேனி வரப்போகிறது. முதலில் இது காய்ந்து சருகாகும், பின்பு 4 பிளப்பாக பிளந்துவிடும். அதிலிருந்து அழியாத சொர்ண தேகம் உண்டாகும். அதுவே தாயும் தகப்பனும் இல்லாது உத்பவித்து எழும் ஈசனின் சுயம்பு வடிவமாகும். இது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாது. இது அவங்களுடைய உத்தரவு. அதை நாம நம்பிக்கையோட அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் காத்திருக்கணும்? அந்த பொன்மேனியை நாம பார்க்கணும் இல்லையா? இப்ப மிஸ் பண்ணிட்டோம். அப்ப வர்றதையாச்சும் விட்டுறாம பார்க்கணும் இல்ல? அது யாரால பார்க்க முடியுங்கிறத சொல்றாங்க. யாரால அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த வாக்கியத்துல நம்ம குறிப்பிடுறாங்க. உருமமே நவமதாய் பூட்டுதற்கு ஊனதே குறைத்திடும் நாட்கு நாளாம் காய்ந்து சருகாகவே அங்கமே தோன்றிடும் அடுத்த பாதி நேரொரு நாளிலே கருவங்கத்தான் நிர்மலன் இருப்பொட்டி நாள் பீழப்பான் என்று ஜீவமந்திர நாடியில் குசுண்டர் பிரான் கூறி வைத்துள்ளபடி எமது தேகம் மாறி வருகிற அடையாளம் இந்தா வந்துவிட்டது. அருகில் அமர்ந்திருந்த சபைக்கரசரை அழைத்து தங்கள் திருக்கரத்தை அவரிடம் நீட்டிக் காட்டி கையினால் தொட்டுப்பார் என்று உத்தரவிட்டார்கள். அவர் தடவி பார்த்து கண்களில் நீர் பெருக பிரமித்து நின்றார். தொடர்ந்து ஆண்டவர்கள், சொரசொரவென்று காய்ந்த இலையின் சருகு எப்படி இருக்குமோ அப்படி இந்த உடல் ஆகிவிட்டதல்லவா? இந்த ஊழித்திட்ட அடையாளம் வரப்போகிறதை பற்றித்தான் மேலே கூறிய தீர்க்க தரிசன செய்யுள் உங்களுக்கு அறிவிக்கின்றது. இதுவரை யாரும் உபயோகிக்காது பதியவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த உருமகால நேர தவத்தில் அவர்கள் ஊனி நிலை கொள்வதற்கு நாளுக்கு நாள் உணவானது குறைந்து போகும். பிறகு பதியவர்களின் தேகமானது சருகு போல காய்ந்து கொண்டே வரும். இது முற்பாதியில் நிகழும். அடுத்த பாதியில் நிர்மலனின் கன்னி விராட் தவத்தால் கருவங்கம் நாள் பிளப்பாகும். அதை பிரட்டி கூட்டி ஆக்கி தேவதேகமாக நீதி பிரகாச தூலமாக மாற்றப்பெறும் என்று திரிகாலம் கண்ட செம்மல் கூறியுள்ள தீர்க்க தரிசன வாக்கின்படி நடைபெறும் காலம் இதோ தலை வைத்து விட்டது. அதற்கான பிருத்தம் என்ற கற்பகத்தவமும் கார்த்திகை முதல் நடந்தேறி வருகிறது. அப்படி கருவங்கம் நாளாக பிளந்ததிலிருந்து தேவத்தீர்மான வனப்புடைய தேகம் தோற்றத்தில் வருவது 9 மாதத்திற்குள்ளாகும். அப்போ தெய்வம் தவத்துக்கு போயிட்டு பின்னாடி இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு நமக்கு நினைவு வரலாம் இல்லையா? நடந்துட்டு தான் இருக்கு, நமக்கு தெரியல. ஊனி பார்த்தா புரியும். அப்படி கருவங்கம் நாளாக பிளந்ததிலிருந்து தேவத்தீர்மான வனப்புடைய தேகம் தோற்றத்திலே வருவது 9 மாதத்திற்குள் ஆகும். அந்த உதய தோற்றத்தை பற்றி
காகபுசுண்ட பிரானும் வசிஷ்ட மகா முனிவர் அவர்களும் உரையாடிக் கொள்கிறார்கள். அந்த நித்திய நீதி அமலாட்சி சொர்ண திருமேனியின் பிரகாச எழினைக் கண்டு நீங்களுமா அச்சமடைவீர்கள் என்று வசிஷ்ட பகவான் அவர்கள் வினவ, நான் மட்டுமல்ல, எம்மை உண்டாக்கிய ஞானத்தந்தையாகிய எங்கள் அப்பனும் பயந்துதான் ஆகணும். ஏன் ஏன் அப்படி சொல்றாரு காகபுசுண்டர் வசிஷ்டர்கிட்ட? ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்கு தெய்வ வாக்கியம் தான் துணை கொடுக்குது. அதாவது அடிக்கடி இந்த வாக்கியம் நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப வரப்போகுது அதுதான். அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று, அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா? ஆனால் அங்கே அந்த நித்திய நீதி தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. அப்ப பயந்துதானே ஆகணும். அந்த அச்சம் இப்பவே இருந்ததுன்னா அப்ப பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? அவங்க வாரி அணைச்சு தூக்கி வச்சுக்கோங்க. எதனால? இந்த கலிக்கடையில என்னை நம்பி வந்து என் சொற்படி பொருளாதவனாக நின்று கடைசி வரைக்கும் கடைபிடிச்சதுனால அதுக்கு பரிசு. அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா? ஆனால் அங்கே அந்த நித்திய நீதி தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. சர்வம் நீதி கோட்டில் மாறி சத்தியம் ஒன்றே கூர்கொண்ட அரசு ஓச்சி நிற்கும். நீ காணும் இந்த தயாமூல தர்ம தேகம் அங்கே இல்லை. பாரபட்சமே பார்க்காது, தண்டிப்பாங்க. சபையில சகோதரர்கள், ஜீவ சகோதரர்கள், பெரியவங்க, டேய் இது உப்பு பாண்டம்டா, குற்றம் பண்ணதான்டா சொல்லு, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு உத்தரவு பண்ணி திருத்துவாங்க. அப்படி இல்லைன்னா தலைப்பாவை கழட்டி வச்சுட்டு வெளியே போ அமுச்சு விட்டுருவாங்க. நிறைய நடந்துருக்கு. அமுச்சு விட்டுட்டு 2 நாள் 3 நாள் பொறுத்து அவர் அழுதுன்னே வருவார். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்யறாருன்னு சொல்றாங்க, சொன்னவரையும் திருப்திப்படுத்தணும், மக்களுக்கும் எச்சரிக்கைப்படுத்தின மாதிரி இருக்கணும், அவரையும் இல்லை வெளியே போகாம இழுத்து பிடிக்கணும். அப்போ நம்மளோட செயல்னால தெய்வத்துக்கு நம்ம எவ்வளவு வேலை கொடுக்குறோம் பாருங்க. அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அவங்க நினைக்கிறது நம்மளை வந்து எப்பொழுது உன் நினைவு அசைவற்ற இடத்திற்கு வருகிறதோ அப்பொழுது உள்ளே இழுத்து விட நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உத்தரவு பண்ண தெய்வத்தை இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி உலகத்துல கொண்டாந்து விட்டு சரி வை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 நாள் போட்டு அழுதுன்னே வராரு. குற்றத்தை உணர்ந்து வரும்போது சபையில கேட்பாங்க, என்னடா வந்திருக்கிறாங்களா, என்னடா அது தூது வேற வருவாங்க, இந்த மாதிரி ரொம்ப அழுகுறாரு தெய்வமே, வருந்துறாரு, தாயுள்ளம். அப்படியாடா, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? சரி பறிச்சது போட்டு மண்டிட்டு தீர்த்தம் போட்டு பிராய்ச்சித்தம் பண்ணி மறுபடியும் தலைப்பா கொடுத்து அவரு அப்பதான் அந்த விமல் அழுவார். ஏய் நான் தான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன கேரண்டி கொடுத்துறாங்க மறுபடியும். அப்போ என்ன உள்ளம்? அது தாயுள்ளம். ஆனால் அங்கே அந்த நித்திய நீதி தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. எங்க போகுமா? அந்த சர்வமும் நீதிக்கோட்டில் ஏறி எது மட்டும் நிற்கும்? சத்தியம் ஒன்றே கூர் கொண்டு சும்மா இல்லை, அரசு ஓச்சி நிற்கும். நீ காணும் இந்த தயாமூல தர்ம தேகம் அங்கே இல்லை.
அறியாமையினால நாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். அதுல வீணுக்கு எவ்வளவு போகுது, விண்ணுக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிறத நாம கணக்கு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கடைசியில கொஞ்சம் லாபம் மிச்சப்படும்னு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கலாம். ஏதோ வந்தோம், மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் உட்காந்தோம், கேட்டோம், இதோட கச்சேரி முடிஞ்சது, போயிட்டோம், அடுத்த மாசம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா இதுக்கு என்ன பலனோ அது மட்டும் கிடைக்கும். இப்ப லாபம் கிடைக்கணும்ல, லாபம் கிடைக்கணும். அப்ப லாபம் கிடைக்கணும்னா பாடுபடணும். நமக்கு ஒரு பாடு வைக்கலையே தெய்வம். என்ன பாடு வச்சிருக்கிறாங்க? பாடுறதுதான் பாடு. அவங்க பாடல்களை ராகம் வருதோ வரலையோ பாடு, அப்புறம் பார்த்துக்கலாம், பழகிக்கலாம் அப்படின்னு பாடுறதுதான் நமக்கு பாடா வச்சிருக்கிறாங்க. மெது மெதுவா பாடி பாடி பழகிட்டா பொருள் உள்ள போயிடும். பொருள்ன்றது யாரு? பதி. அவங்க உள்ள போயிடுவாங்க. அப்புறம் உள்ள போன பின்னாடி என்ன ஆகும்? கடிவாளம் நமக்கு வந்துடும். கடிவாளம் வந்த பின்னாடி இப்படி திரும்பினாலும் அது பிடிச்சி இழுத்துரும் நம்மள. மாய்கை மனம் எவி பாய சொல்லும். அப்ப என்ன சொல்றாங்க? கூறான குருவர் உலை கூர்ந்து போற்றி குணமாமங் கரையாற்றீர் காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரணபய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராக்கிய மணிக்கம்பத்தில் நீ இருத்தி கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும் பேராதே. தெய்வத்துக்கிட்ட இருந்து பேர்ந்துராதே. பேராதே பெரும் பெருவான் கடை நீ கொண்டாள் பேச்சற்றி மூச்சற்றி ஓவென்றூனே. இத நினைன்றாங்க தெய்வம். உன் மனம் உன்னை அலகழிக்க பார்க்கும். அந்த நேரத்துல இப்படி போனா நமக்கு அந்த கசப்பு தீட்டு பிரயாணம், அந்த ஜலம் வெளியாகி மரணம் வந்துடுமே, தீட்டாகி செத்து போயிருமேங்கிற மரணம் பயம் வந்துச்சுன்னா அந்த குருவினுடைய அருளுக்குள்ளவே நிற்கும். அந்த பயம் வேணுங்கிறாங்க தெய்வம். அதனுடைய விரிவுல நேரம் குறுகிடுச்சு. அதனால நானும் அடுத்த இதுல நம்ம இதை பார்ப்போம். அவங்கள ஒட்டி படிஞ்சிருக்கிறவங்களுக்கும் வந்துட்டோம், மெய்வழிக்கு கிடைக்கிறோம், தெய்வம் காப்பாற்றிடுவாங்க. அந்த பொத்தாம் பொதுவான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத இங்க குறிப்பிட்டாங்க. அதை மட்டும் படிச்சுட்டு அடுத்த சபையில இது நம்ம மறுபடியும் பார்ப்போம். பதியவர்கள் தாங்கள் முதலில் நித்திய நீதி திருமேனியில் ஆகிக்கொண்டு பிறகு அவர்கள் யார் யாரை தொட்டு எழுப்புகிறார்களோ அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. தொட்டு எழுப்புறது லேசா? பதியவர்கள் தாங்கள் முதலில் நித்திய நீதி திருமேனியில் ஆகிக்கொண்டு பிறகு அவர்கள் யார் யாரை தொட்டு எழுப்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் நித்திய முத்தி தேகத்தில் ஆக்கப்பெறுவார்கள் என்று காலம் கண்ட வசந்த ரிஷி புசுண்டபிரானின் ஜீவ மந்திரம் கூறுகிறது. அந்த சத்திய நீதி நடைமுறை நிகழ்கின்ற அது நேரம் சூரியன் இல்லாமல் போக கப்பிய கனத்த விருள் ஏகமாக அரசாளும்.
அந்த இருளுக்கிடையில் ஆதியின் நீதி திருமேனி யுகவித்துக்களில் சிலருக்கு, அந்த சிலர்ல நாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோமா? படலாமா? படணுமா? படக்கூடாதா? படணும். படணுங்கிறதுக்காக தான் இந்த வாக்கியத்தை தெய்வம் எழுதுறாங்க. இப்ப ஒண்ணுமே தெரியாம இருந்தவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்பவும் அவங்கதான் நம்மளை வழி நடத்திட்டு வர்றாங்க. எமக்கு துணை கருவிகளாக நீங்கள் இருப்பீர்களா கேட்கிறாங்க ஒரு வாக்கியத்துல. யாருக்கு யாரு துணை? இருந்தாலும் நம்மளை உயர்த்தி தான் வைக்கிறாங்க. ஏய், நீ ஏன் புள்ள? அறக்கருவானவர் மனுக்கள் யாவரும் ஆலைந்தலைந்தின்னும் காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு வந்த நாள். நாம அடிமைப்பட்டோமான்னா சொல்ல தெரியல, ஆனால் அவர்கள் அடிமையாக சென்றார்கள். இந்த தலைநாளில் வாக்கியத்தில் படிச்சார்ல, தலைநாள் என்பது என்ன, கலை என்பது என்ன, அதுக்கு உண்டான அர்த்தம் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப முன்வந்த தீர்க்க தரிசிகள், ஏப்பா நீங்க ஆதிப்பிதா எழுதின வாக்கியம் வேதத்தையெல்லாம் படிச்சீங்களாமே, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். யார்கிட்ட கேட்க போறாங்க? நம்ம கிட்ட. அப்ப நாம எவ்வளவு பெரிய ஆளு? ஒரு தவமும் பண்ணல, எதையும் இழுக்கல, சகல சௌபாகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா சகலத்தையும் விட்டு துறந்து பாடுபட்டு தவச்ச செம்மலாகிய பாரவான்கள் நம்மள்கிட்ட கேட்க போறாங்க. அந்த ஆதிப்பிதாவோட பாட்டு ஒரு பாட்டு பாடம்பா. இவ்வளவு பாட்டு 3000 பாட்டு எழுதினாரு காக்கப்பு சுந்தர், அவரு கேட்க போறாரு. அப்ப எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரத்திற்கு குறைவில்லாமல் மனப்பாடம் பண்ணி வைங்க. 2 மணி நேரம் பாடலோ வாக்கியமோ மான்மிய பகுதியோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிரளய நாள்ல இது உங்களுக்கு உதவும். அதனாலதான் பாரவணக்கத்துல ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு இருங்க. அது இன்னும் பேசணும்னு டைம் ஆயிடும். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ரொம்ப ஆசையா இருக்குது, நேரம் பிடிச்சி என்னைக்கு இழுக்குது. பார்ப்போம். அந்த சத்திய நீதி நடைமுறையை நிகழ்கின்ற அது நேரம் சூரியன் இல்லாமல் போக கப்பிய கனத்த விருள் ஏகமாக அரசாளும். அந்த இருளுக்கிடையில் ஆதியின் நீதி திருமேனி யுகவித்துக்களில் சிலருக்கு நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும். நாம எப்படி பார்க்கணும்? அவங்கள இப்படி பார்க்கணுமா, இல்ல பார்க்காமலே விட்டுணுமா? அப்படிங்கிறத இந்த வாக்கியம் கேட்ட எல்லாரும் படிச்சிருப்போம், நம்ம சிந்தனையில இருக்கோம். இருந்தாலும் ஒரு ஊக்குவித்தல், அதாவது தூண்டுறது தானே. எனக்கும் அதேதான். இப்ப இதை பத்தி எடுத்து பேசும்போது நான் படிச்சு என் 2 காதுக்குள்ள போனது இப்ப 200 காதுக்குள்ள போகுது. 200 ஜீவனுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. ஐயப்பா படிச்சா அப்படியே இந்த வாக்கியப்படி நாம நடக்கணுமே, ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கணுமே, தெய்வ வாக்கியம் தானே, நாமளும் படிச்சிருக்கிறோமே. ஆனா அது விரிவா பார்க்கும்போது எவ்வளோ பெருக்காதிக்க செயலை உடையதா இருக்குதே. அவர்களை எப்படி பார்க்கணும்? ஆதியின் நீதி திருமேனி யுகவித்துக்களில் சிலருக்கு நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும். யுகவித்துங்கிறது யாருங்கிறத சிவகாசி சபையில பேசியிருப்பேன். அதை படிச்சீங்கன்னா யுகவித்து யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாம அப்படி ஆகிறதுக்கு உண்டான பக்குவத்துக்குள்ள நம்ம ஆகிக்கலாம். நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும். சில பேருக்கு மங்களாக தெரியும். இன்னும் சிலருக்கு அதனுடைய தொனி மட்டும் கேட்கும்.
அப்ப தொனி கேட்கணும்னா கூட அந்த தொனியை வந்து நம்மளுடைய சிந்தனையில சதா வச்சிருந்தாதானே இது இன்னாருடைய தொனிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஜிகே நான் பேசுறத கேட்டு அவர் நினைவுல வச்சிருந்தாதான் இவர் ஜிகே தான் கூப்பிடுறாருன்னு தெரியும். இல்லைன்னா அவர் யாரோ அப்படின்னு தான் போயிடும். நாளடைவில் மறந்துடும். ஏன் உலகம் என்னப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமல் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்முடைய பெரியப்பா நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ மங்களாக தெரியும், சிலருக்கு தொனி மட்டும் கேட்கும். அப்பா இன்னும் சிலருக்கு அதனுடைய தொனி மட்டும் கேட்கும். சில இகவித்துக்களை மண்ணில் போட்டு மிதித்து மறைத்து பின் எழுப்ப வேண்டியிருக்கும். இங்கு இதுபோது இந்த கருணை திருமேனி இடத்து வைத்திருந்த யதார்த்த ஒட்டுதல் அல்லது வஞ்சக ஒட்டுதல்களுக்கு தக்கபடி அந்த இருளரசின் போது உங்கள் ஒவ்வொருவர் நிலைமையும் இருக்கும் என்று நமது குலதெய்வம் பெருங்கருணை பெரும்பதியானவர்கள் அந்த நற்றிருமேனியினை மறைத்துக் கொண்டு ஆழிச்சூழ்பூவி காண நெறியலாம் கோள்களாயெங்கும் கேள்வியற்றாகின. அடுத்து மால்வூரும் செயல் மாட்சி என்றேறியே. அடுத்த வரி சொல்லுங்க. எனக்கு வந்து முத்துது, அதனால என்னால் படிக்க முடியல. ஆகவே நாம் அனைவரும் அவர்கள் தொட்டு எழுப்ப இதுலயே வா, அதைதாங்க தேடிட்டு இருந்தேன் நான். ஆமா, அவர் அண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது வேற. ஆழிச்சூழ்பூவி காண நெறியலாம் கோள்களாயெங்கும் கேள்வியற்றாகின மால்வூருஞ்செயல் மாட்சி என்றேறியே நாள்களான நெருக்குடை காலிலே. அந்த நெருக்குடைய காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கிடையில நம் தெய்வம் அவர்களுடைய அருளினால ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலையானது பல்கி பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லோரும் நமது தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி வசந்தத்தை தேடி பெற்றுக்கொண்டு பிரகாச ரூபத்தினை தரிசிக்கும் பாக்கியசீலராக வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.